என்னோட வாழ்க்கையில் நான் நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டுது. நான் பிளான் பண்ணதும் நடக்க மாட்டுது. எல்லாருக்கும் எல்லாமே நடக்குது. எனக்கு மட்டும் எல்லாமே ஃபெயில் ஆகுது. எதை எடுத்தாலும் கரெக்டாகவே இருக்கவே மாட்டுது. ஒரே வெறுப்பாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது? எதுவுமே ஏன் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டுது? இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கோம் அப்படின்னு மீனிங். வாட் டு டூ வென் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட்? நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணலாம், என்னென்னமோ புதுசாக முயற்சி பண்ணலாம். இது எல்லாம் பண்ணால் கூட எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம்லேருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருசாக சாதிக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அளவே கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை உங்கள் லைஃப்பில், இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா, அந்த நேரங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுலேருந்து வெளிவந்து நீங்கள் நினச்சபடி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அதுதான் இந்த எபிசோடில் தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நண்பா நண்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் அருமையாக போய்கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சில பேருக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நிறைய துயரங்கள், சங்கடங்கள், நெருக்கங்கள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து ஓட ஆரம்பிப்போம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட்னால தான் இது வரைக்கும் என்னால் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவே முடியுது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும், அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட் இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், எதில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜேர்னியில் நிறைய மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு புன்னகையை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களை சென்றடைய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வச்சுருக்கேன். நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உங்கள் மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம், நேரடியாக என் கூட பேசலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, இல்லை உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்குது, இல்லை உங்கள் கமெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணணும்னா RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போக போகிறோம். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ முன்னாடிலாம் நம்ம பாட்காஸ்ட் ஒரு 3 days once 4 days once நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த 2 எபிசோட்ஸ் ஒரு 8 நாள் 10 நாள் பக்கத்து தள்ளி போயிடுச்சு. அதற்கான உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணிவிட்டு நீ ஏன்ப்பா கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் நம்மளுடைய லிசனர்ஸ்க்கு வந்துருக்கலாம். ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ஹரிக்கேன், ஒரு சூறாவளி இந்த வாரமும் போன வாரமும் ரொம்ப துரத்தி அடித்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உயிருக்கே ஆபத்தான அந்த ஒரு சூறாவளி வந்ததுனால என்னுடைய வாழ்க்கையிலும் என்னோடய குடும்பத்தை வாழ்க்கையிலும் நம்ம சேஃப் பண்ணணும், நம்ம ஓடணும், அதை பாதுகாப்பாக நாங்கள் இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு சங்கடங்கள், பல்வேறு கஷ்டங்கள்லாம் இருந்தது. அதில் ஃபேஸ் பண்ணி அதில் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த ஒரு டிலே. அதற்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஓகே, நம்ம டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எனக்கே தோணுங்க நிறையா நேரங்களில். ஏன்னா சம்டைம்ஸில் எனக்கே தோணும், என்னடா எதுவுமே சரியாக போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. காலைல எந்திரிப்போம், பார்த்தா பேஸ்ட் இருக்காது, நம்ம ப்ரெஷ் பண்ண முடியாது. ஓகே சொல்லிவிட்டு ஏதோ நான் அதை அடுத்து உறுத்து நம்ம வாங்கி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்காது. நம்ம பிடிச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட மாட்டோம், எதுவுமே கரெக்டாக இருக்காது. பஸ்ஸை விட்டுருவோம். ஆஃபீஸ் போய் உட்காந்தா பாஸ் பயங்கரமாக திட்டுவார். எதுக்கு திட்டுவார்னே தெரியாது. நமக்கு நினச்ச வேலை வரவே வராது. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்த நம்ம மன சங்கடங்களான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதை எடுத்தாலும் என்னடா இது, ஓட தூரம் குறையலை, பாட பாட்டு முடியலை அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம மனசில் ஒரு வெறுப்புணர்வு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர வெறுப்பாக இருக்கும். என்னடா இப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியாமல் இருக்கும். நம்மளும் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணுவோம், முட்டுவோம், மோதுவோம், முணங்குவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் எதுவுமே நடக்காது. நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போவோம், ஆனால் அந்த இடத்துல கொஷின்ஸே வராது.
நம்ம படிக்காத கொஷின்ஸ் மட்டும் தான் வரும். நம்ம நினச்சபடி மார்க் எடுக்க முடியாது. இல்லை நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வந்து டபக்குன்னு நம்மளை விட்டுட்டு வேறு ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை பெரிய விஷயம். நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிருப்போம், நல்லா போகணும்னு நினச்சிருப்போம், மார்க்கெட்டில் பயங்கரமாக நினச்சிருப்போம். சடனாக நம்ம நினைக்காத ஒரு பிரச்சனை நமக்குள்ளே வரும். இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. நம்ம பிடிச்ச கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்ச மாதிரி வேலை இருக்கணும்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நமக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையாத மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பிடிச்ச மாதிரி எல்லாமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துடாது, அது உண்மை தான். பட் இருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. எல்லாமே வெறுப்பாக இருக்கும். நம்மளுக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். என்னடா இது வாழ்க்கை, ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு எனக்கு மட்டும்ன்ற போது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் நீங்கள் இந்த சம் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக நடக்கலை அப்படின்னு தோன்ற அந்த ஒரு உணர்வை மாற்றி உங்களுக்கு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்படி என்னப்பா அந்த தாட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதோட ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ரீட்ரீட் இன்டு யுவர் செல்ஃப் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து முட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பாறையில் உடைக்கவே முடியல, திருப்பி 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 அந்த பிரச்சனை முட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தான் அடிபடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ரீட்ரீட் பண்ணணும். ரீட்ரீட்னா என்ன பண்ணலாம்? ஸோ கொஞ்சம் நாளாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயம் அது என்னால் முடியலை, இல்லை எது கரெக்டாக வரலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படியே ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஒரு கேப் எடுத்துக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, ரீதிங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது கிடையாதுன்னா இது என்னவாக இருக்கும், இதுக்கு சொல்யூஷன் என்னவாக இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு ஒரு டைம் கொடுத்தாகணும். அதை விட்டு நம்ம தொடர்ந்து ஒரு மூச்சு விட்டாமல் மூச்சை மூக்கிக்கிட்டு அடின்னு அடித்தோம் வச்சுக்கிங்களேன், அது ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நீங்கள் உங்களுக்கு திங்க் பண்ண உங்களுக்கு டைம் கொடுக்கணும், உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். அதுதான் ரீட்ரீட் இன்டு யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். எப்போவுமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறது. என்னப்பா நீ மட்டும் இருந்துருவியா, உனக்கு எதுவுமே சரியாக படலை, நீ வீடு வாங்கன்னு நினைக்கிற, சடனாக வேறு ஒரு பிரச்சனையில் உன்னால் வாங்க முடியலை, உன்னோட ஆசை கனவு எல்லாமே அது இருந்திருக்கும், சடனாக உன்னால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் உனக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருந்திருக்கும். இழப்பீடா, ஒரு பெரிய மனசை கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் நான் பாசிட்டிவாக இருக்கேன், எனக்கெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நினைக்க முடியுங்க. ஏன்னா நீங்கள் அது நெகட்டிவாக நினைக்கிறனால வருத்தப்படுறதுனால உங்களை அதை மாற்றவே முடியாது. அந்த விஷயத்தை ஒரு இன்ச்சுக்கும் நடத்த முடியாது. நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ இல்லை வருத்தப்படுறதுனாலையோ ஒரு விஷயத்தை கூட நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. இந்த வாழ்க்கைன்றது எப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பாப்பப் மாதிரி வாழ்க்கை வருது, வாழ்க்கை போகுது. நம்ம எல்லாருமே இது நிரந்தரமான வாழ்க்கையில் கிடையாது. நிலைப்புத்தன்மைன்றது நம்ம மனசில் இருக்குது தான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதான், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளை அந்த பிரச்சனையை அணுக வைக்கும். இதை நம்மக்கிட்ட மற்றவங்ககிட்ட சொன்னவங்க நம்ம சரியாகும்னு நினைப்போம். சில நேரங்களில் நல்ல வெல்விஷராக இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் மற்றவங்ககிட்ட சில பேர் நெகட்டிவ் தாட்டில் அவங்க சொன்னவங்க அவங்க நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட், லுக் ஃபார் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் பாசிட்டிவ் இன் யூர் லைஃப். என்ன ஒர்க் அவுட் ஆகுது, ஓகேப்பா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமலாம் இருக்காது, ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இது பரவாயில்ல, இது நடந்திருக்கு, அட்லீஸ்ட் பரவாயில்ல அப்படின்னு யோசிங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட மார்னிங் சக்ஸஸ் ரிச்சுவல்ஸ், இயர்லி மார்னிங் எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரன்னிங் போங்க, ஜாகிங் போங்க, யோகா பண்ணுங்கள். ஸோ நல்ல ஃபுட்டு ஈட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் நம்ம ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு தவறான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு மேலும் மேலும் நம்ம மனசை ஒரு சாக்கடைக்குள்ளேயே வச்சுருந்து வச்சிங்களேன், நம்மளுக்கு ஒரு தெளிவே பிறக்காது. மேலும் மேலும் நம்ம உள்ளேயே அமைக்கிருங்க. ஆனால் அது மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி ரைட் டவுன் வாட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார். ஸோ இது நான் நிறைய இடங்கள் நம்ம நிறைய எபிசோடில் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரைட் கீழே, அதாவது உங்கள் நோட்டில் எழுதும்போது உங்களுக்கு ஒரு மோர் பவர், இட் கிவ்ஸ் அ மோர் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிசர்ச்லேயே சைக்காலஜிக்கலாக நம்ம ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூடில் இந்த 3 பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்ஷன். ஸோ நீங்கள் ஒரு டைரக்ஷனில் ஓடுறீங்க, எதுவுமே நடக்கலை அப்படின்னு தெரியுது, அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணலாம்ல. ஓகே, இது கரெக்ட் கிடையாது, இது கரெக்டான வாழ்க்கை கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி மாற்றி யோசின்னு ஒரு முக்கியமான இருக்குல்ல. ஸோ இந்த சேலஞ்சை எப்படி டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் சேக் இட் அப்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜாப்பு இல்லை உங்களோட
ஜாப் போயிடுச்சு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஸோ உங்களுக்கு ஹவுஸுக்கு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்ட முடியலை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, உங்களால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மூவ் அவுட் போடலாம், வேறு ஒரு சிட்டிக்கு போகலாம், அங்கே ஒரு வாடகை வீட்டில் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு புது மனிதர்களை சந்திக்கலாம், புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் முயற்சிகளை நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைரக்ஷனை மாற்றும் போது டிஸ்ட்ராக்ஷனாக மாதிரி உங்கள் மைண்டை ஒரு கிளியர் ஐடியாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜஸ்ட் சேஞ்ச் வந்து வில் கிவ் யூ அ கிரேட் லைஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் இதுவே முடியலை அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும்போது இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷன், சேஞ்ச் ஆஃப் என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் மனசில் வந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் கோல்டு. நீங்கள் வந்து உண்மையிலே கோல்டுங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு சரியாக போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மேலே கோவப்படலாம், அது மேலே வருத்தப்படலாம். ஆனால் எல்லாமே எனக்கு மட்டும் தான் எனக்கு, நான் தான் இப்படி, நான் தான் வேஸ்ட்டு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டு, நீங்கள் வந்து ஒரு வைரங்க. நீங்கள் அந்த டிப்ரெஷன் எல்லாமே வந்து உங்களை டேக் கேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் புவராக ஈட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணாத போதோ அது மேலும் மேலும் உங்களை அமுக்க தான் செய்யும். அதை விட்டு அதுலேருந்து உங்களை வந்து ரெக்கவர் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால் உங்களோட உடம்பும் சரி, உங்களோட மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பிரச்சனையும் நீங்கள் ப்ளேம் பண்ணுங்கள், எல்லா சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் கூட ப்ளேம் பண்ணலாம், ஆனால் உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஆர் த ஒன் கோயிங் டு மேக் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்கும்போது ஸோ ஃபீல் ஃப்ரீயாக நல்லா சாப்பிடுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க மீல்ஸை, நேச்சுரல் ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல ஃபுட்டாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே மைண்டை உங்களை ஃப்ரீயாக்கணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வாக் பண்ணும்போதோ, வெளியில் போகும்போது, ரிலாக்ஸ் பண்ணும்போதோ, ஒரு நல்ல ஒரு ஏரை மூச்சை உள்வாங்கி இழுத்து வெளிவிடும் போது நல்ல ஒரு மனசில் மாற்றம் ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. யூஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்னு ஒன்று இருக்குது. நிறைய நேரத்தில் நானே பண்ணுவேன். நான் கஷ்டப்படும் போது, வருத்தப்படும் போது, அழுகும் போது, ஐயோ என்னடா இருக்கமா இருக்கே அப்படின்னு தோணும் போதெல்லாம் நான் எனக்குள்ளே நான் பேசிக்குவேன். ஸோ இதுதான் கரெக்ட் இல்லை, நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதே மாதிரி ரிவார்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒன்று இருக்குது. ரிவார்ட் யுவர் செல்ஃப்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி உங்களை பாராட்டவே மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம மனசில் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சின்ன சக்ஸஸ் பண்ணும்போது அது பெருசாக வரணும், இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லுவோம். அதே நம்மளுக்கு ஒரு தோல்வி வரும்போது மட்டும் நம்மளை பிடிச்சி திட்டுவோம், ஏன்டா அப்படி இருக்குது, இது நடாது அது நடந்து சொல்லிட்டு நம்ம மனசை பிடிச்சி திட்டுவோம். ஸோ அதனால் உங்களை நீங்கள் பாராட்டி தான் ஆகணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சின்ன விஷயத்துக்கு கூட காலைல சீக்கிரம் வச்சுன்னு சூப்பராக நீங்கள் நல்லா இருக்க போகுது, நாள் நிறையா நல்லா இருக்க போகுது, சூப்பராக ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி நேரத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நான் சொன்ன அந்த 4 ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இறுக்கமான மனநிலை, என்னடா வாழ்க்கை இது கரெக்டாக இல்லையே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுதே அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு எல்லாமே உங்களை விட்டு போய் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீங்கள் நினச்சது மட்டும் நினைக்காத நல்ல விஷயங்களும் வாழ்க்கை நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதில் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படிலாம் இருந்தது அப்படின்ற தாட்ஸு, கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMano_ Instagram எழுதி அனுப்பலாம். நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பா நம்பி உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். RJMano_ Instagram என்னை கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பாட்காஸ்ட் ப்ராப்ளம் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆப்பிளாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், கானாவாக இருக்கலாம், கூகுள் பாஸ்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மறக்காம பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில், ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய இந்த ஒரு முயற்சி முழுக்க என்னோடய ஃப்ரீ டைமிங்கில், என்னோட ஓன் டைமிங்கில் இதை நான் முழுக்க ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன். இதனால் எனக்கு கிடைக்கிறது வந்து உங்கள் மனசில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான். நிறைய நண்பர்கள் என்னை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ எனக்கு உங்களோட மெசேஜை, உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMano_ Instagram அனுப்புங்க. அடுத்த ஒரு எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கோட ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJMano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா, நன்றி, பை பாய்.